நெக்ஸ்ட் தியாபந்த் இயக்கம். தியாபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமாகும். முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகிய தலைமையில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சங்கரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. அந்த பள்ளியில் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இந்த பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. இதன் நோக்கம் வந்து சமூகத்தையும் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. மௌலானா முகமது உல் ஹாசன் தியாபந்தின் புதிய தலைவரானார். அவருடைய தலைமையில் இயங்கிய சைமத் உல் உலோமா இறையாளர் அவை ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்சி இயக்கம். பார்சி இயக்கம் வந்து பம்பாயில் 1851 பதுஜி நவ்ரோஜி என்பவர் வந்து தொடங்குறாரு. ரஹனுமாய் மத்தியாஸ்ன சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். ரஸ்ட் ஓப்தார் உண்மை விளம்பி என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது. பெராம்ஜி மல்பாரி என்பவர் வந்து குழந்தை திருமணத்திற்கு எதிராக இயக்கம் நடத்துகிறாரு. பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா போன்ற தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்ககால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றினார்கள். நெக்ஸ்ட் வந்து சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம். ரிஹங்காரி நம்தாரின்னு சொல்லிட்டு 2 இயக்கம் இருக்குது. பஞ்சாபில் சீக்கிய சமூகத்திலையும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ரிஹங்காரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ் வந்து உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என்று வற்புறுத்தினார். சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகளையும் ஆகியவற்றை மறுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். யார் இவர்? பாபா ராம் சிங் வந்து நம்தாரி இயக்கம். இவர் வந்து நம்தாரி இயக்கத்தின் அடையாளங்களை கிர்பான் வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் வந்து கூறினார். இவ்வியக்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. கிங் சபா வந்து அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்பெடுப்பதே இந்த சபையோட முக்கிய நோக்கம். அமிர்தசரஸில் வந்து கல்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. கிங் சபாவே அலிகார் இயக்கத்தின் முன்னோடியாகும்.